இங்க பேசவே தெரியாத ஒரு ஆட்டிசம் குழந்தை ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. தூரத்துல பக்கத்து வீட்டுக்காரர் தன்னோட அப்பாவை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்பவுமே பயந்து கத்தவும் ஆரம்பிக்கிறா. அதுவும் அந்த குழந்தையோட சத்தத்தை கேட்டு அவங்க அப்பா பயங்கரமா ஆச்சரியமாகுறாரு. ஏன்னா அந்த குட்டி பொண்ணு காதை மூடிட்டு லா புக்ல இருக்கிற அந்த பீனல் கோடு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அதாவது இந்த மாதிரி பப்ளிக்ல இன்ஜுரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை மட்டும் இல்லாம $10 மில்லியன் அபராதம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கதை கேட்டு இந்த அப்பா ரொம்பவே ஷாக் ஆகி அவ பயங்கரமா படிப்பா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவ லாயராவும் ஆக்குறாங்க. இந்த மாதிரி சமயத்துல இவ பெருசாகி லாயரா ஆன பிறகு ஒரு லா ஃபர்ம்ல இவங்களுக்கு வேலையும் கிடைக்குது. நேரடியா இந்த லா ஃபர்ம்க்கு போன உடனே இவங்களோட கொலீக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது இவங்களா லாயர் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேஸும் அலோகேட் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த வயசான கிளையண்ட் இந்த பொண்ணு பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆறாங்க. என்னடா அது இந்த பொண்ணால நம்மளோட கேஸ ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆறாங்க. ஆனா அப்ப கூட இவங்களோட கொலீக்ஸ் எல்லாருமே இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து பயங்கரமா படிச்சிருக்கா, அதனால கண்டிப்பா உங்களோட கேஸுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கேஸ்க்குள்ள போறாங்க. இந்த பொண்ணோட கேஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வயசான பாட்டிக்கு அடிக்கடி அவங்களோட ஹஸ்பண்ட் பயங்கரமா போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால கோவப்பட்ட இவங்களும் அவர் மேல ஒரு அயன் பாக்ஸ் வச்சு அடிச்சிடுறாங்க. இதனால அவருக்கு பயங்கரமா இன்ஜுரி ஆகி அவருக்கு டிமென்ஷியா லெவலுக்கு போய் அவர் ஹாஸ்பிட்டல்லயும் இருக்காரு. இதனால இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி நினைக்கிறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு புத்திசாலித்தனமா நினைக்கிறா. கடைசி ஜட்ஜ்மெண்ட்ல இந்த பாட்டி மேல கேஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இவங்களோட ஹஸ்பண்டோட பென்ஷனும் அவங்க தங்கியிருக்கிற வீடும் கிடைக்காதுன்னு நினைச்ச இவங்க அந்த பாட்டிக்காக போராடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட கேசஸும் ட்ரையல்ல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல திடீர்னு ஒரு ட்ரையல்ல இந்த வயசான தாத்தாவும் இறந்து போயிடுறாரு. இந்த வயசான தாத்தா வேற யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இவங்க அப்பா ஒருத்தர் அடிச்சிருப்பாருல, அவர் தான் இந்த வயசான தாத்தாவா இருந்திருப்பாரு. அந்த வயசுலயே பக்கத்து வீட்டுல இருந்த இந்த பொண்ணோட அப்பா மேலயும் அவரோட வைஃப்க்கோ அஃபேர் இருக்குன்னு நினைச்சு அதுக்காக தான் அந்த நடு ரோட்ல சண்டையும் போட்டிருப்பாரு. ஆனா இந்த கேஸ் நடக்கிறதுக்குள்ள அந்த வயசானவரும் இறந்து போறாரு. இருந்தாலுமே தன்னோட சாமர்த்தியத்தால இந்த கேஸ பயங்கரமா எடுத்து நடத்தி கடைசியில அந்த பாட்டிக்கு தங்கறதுக்கு வீடோ ஒரு பென்ஷனோ வர மாதிரி இவங்களும் செஞ்சு கொடுக்கறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு திறமை இருக்கு. கண்டிப்பா அதுபடி போகணும்னா நம்மளோட லைஃபும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.